ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு எஸ்ஆர்எம்மா கிச்சனில் பார்க்கலாம். வாங்க, எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, பீட்ரூட்டு வெட்டினது கட் பண்ணது 200 கிராம் பீட்ரூட் நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரை 150 கிராம், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன், அதாவது 50 கிராம் கணக்குன்னு பார்த்தா 50 கிராம் இது சரியாக இருக்கும். 50 கிராம். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள்லாம் ஏலக்காய் தூள், வெள்ளை எள்ளு, முந்திரி பருப்பு, இதோட நெய். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு தடவை அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் கூட கொஞ்சம் அரைச்சி அந்த ஜூஸையும் எடுத்து வச்சுக்கலாம். பீட்ரூட் வந்து ரொம்பவே நல்லது. பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கும், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும். இதில் அயன் நிறைய இருக்கிறதுனால இது வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிட்லாம். அயன் டெஃபிஷியன்சியால் வரக்கூடிய அனீமியாவை தடுக்கும். இது கீரையை விட அதிகமான அயன் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு பாய் சொல்லிடும். கால்சியம் நிறையா இருக்குது, அதனால் போன்ஸ் அண்ட் டூத் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் இதை தவறாமல் செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா பொதுவாக பொரியல்லாம் பிடிக்காது பிள்ளைங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு இந்த எடுத்து வச்சுருக்க அந்த பீட்ரூட் ஜூஸை ஊற்றிடுவோம். ஊற்றி அதுக்கு நல்லா காயட்டும். நல்லா கொதித்த உடனே எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு அதே அளவில் தண்ணி ஊற்றி கரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். அந்த பீட்ரூட் ஜூஸோடு சேர்த்துக்கலாம். தண்ணி ஜாஸ்தியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து சுண்டிடும். அதனால் உடனே கைவிடாமல் கிளறணும், ஏன்னா திக்காயிடும், சட்டுன்னு திக்காயிடும். இதில் கொஞ்சம் கூட அந்த பீட்ரூட் வாசமே வராது, அந்த பச்சை வாடையே இருக்காது. நம்ம பால் ஊற்றி அதை வேக வச்சு அதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, சட்டுன்னு பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறலாம். நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு நல்லா இருக்கும். கொஞ்சம் வந்து இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறுவோம். கைவிடாமல் கிளறிட்டே இருப்போம். பொரியல் பண்ணி கொடுத்தா வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஜூஸ் கொடுத்தாலும் அது வந்து சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இப்படி கொடுக்கும்போது எல்லாருமே சாப்பிடுவாங்க. செய்கிறதும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப நெய்யெல்லாம் கூட தேவையே கிடையாது. இப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். அதனால் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சேர்ந்து வரும்போது நம்ம 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். அதோடையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். கைவிடாமல் கிளறும் போது நல்லா திக்காக ஒரு நல்ல பதமாக வரும். பொதுவாக இது கேரளா ஸ்டைலில் பண்ணுறதுனால வெள்ளை எள்ளு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்வீட்லேயுமே அங்கே பொதுவாக வெள்ளை எள்ளு சேர்ப்பாங்க. அதே ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்மளும் கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அப்புறமா நல்லா உருண்டு திரண்டு வருது அல்வா பதத்துக்கு. அப்போ கூட கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு இன்னும் 2 ஸ்பூன் போதும், இதுவே போதும். நல்லா கிண்டி விடலாம். இந்த டைம் தான் நம்ம வந்து ஏலக்காய் தூள், கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், வெள்ளை எள்ளு, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு கிண்டி விடலாம். நல்லா அல்வா பதம் அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சேர்ந்து அழகாக அல்வா பதத்துக்கு வந்தாச்சு. நம்ம பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு பிளேட்லேயோ எதுலேயோ நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் தூவி வச்சுக்கலாம். ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வெள்ளையிலெல்லாம் போட்டுட்டு அது மேலே நம்ம இதையும் அல்வாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். மீதி இருக்கிறத வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அந்த அல்வா அப்படி கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அது பாருங்கள், ஓரத்தை லேசாக ஒரு கரண்டியாலேயோ ஒரு கத்தியாலேயோ அப்படி லேசாக கீறி விட்டு அழகாக வந்துடும். அது அப்படியே ஒரு பிளேட்டில் தட்டினா அழகான பீட்ரூட் அல்வா வந்துடும். ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணியும் சாப்பிட்லாம், ஸ்பூனில் வச்சும் சாப்பிட்லாம். அது நம்ம இஷ்டம்தான். குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி கொடுக்கலாம். அதனால் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அது பார்க்கவே எவ்வளோ பதமாக இருக்குது பாருங்கள். கையிலெல்லாம் ஒட்டாமல் அழகாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.